Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச ஸ்மோக்டு வாழைக்காய் தாங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த செஃப்புங்களும் ரொம்ப பாராட்டினாங்க, அந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதை நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் முன்னாடியே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் தோல் எடுத்துகிட்டு 2 வாழைக்காவை காம்பையும் நுனியும் வெட்டிடுங்க. அதை சேர்த்து அதில் போட்டுருங்க. இது கூடவே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்று சேர வேக வைக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம செய்யலாங்க டிஷ்ஷு. பாருங்கள், நல்லா வெந்துடுது. இது தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நம்ம இதை மேஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு பேஷன் வச்சுக்கோங்க. தோல் எடுத்துட்டுங்க. நான் அது மேலே இருந்த மேல் தோல் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்குலையும் தோல் எடுத்துருங்க. நல்லா கையால் மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா மசியணுங்க. இது அந்த துண்டு துண்டாக இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. அது கூடவே உருளைக்கிழங்கையும் மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா அழிய வெந்ததுன்னா உங்களுக்கு மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லா உருளைக்கிழங்கும் இது மாதிரி மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா ஆட்ட மாவு மாதிரி பிசைஞ்சு வைக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம செய்யும்போது கீழே விழாத இருக்கும். அதுக்கு தான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லாத பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். நல்லா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. ரொம்ப பொடிசான இருக்கணும். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அது கூடவே கருவேப்பிலையும் மல்லிங்க. எல்லாமே பொடி பொடியாக, ரொம்ப பொடியாக இருக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இது பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு. இது என்னத்துக்குன்னா பைண்டிங் கோசங்க, கீழே விழாத இருக்கும், அதுக்கு தான். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேங்க. நான் எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சிக்கங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி பிசைஞ்சிங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இது சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஸ்கியூர் எடுத்துருக்குறேங்க. இது தண்ணியில் நனைச்சி முன்னாடியே வச்சுட்டேன் நான். ஏன்னா தண்ணியில் நனைக்கிறோன்னா நம்ம தவாவில் வைக்கும்போது எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம தண்ணியில் நனைச்சி வைக்கணும். நீங்கள் ஸ்கியூர் இல்லைன்னா தென்னளவு இருக்குது இல்லைங்களா, அதை கூட புது தென்னளவாக இருந்ததுன்னா இது மாதிரி எடுத்து நல்லா அடிப்பகுதியை கொஞ்சம் தடிமனான இருக்கிற பகுதியில் கூட இது மாதிரி செய்யலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காவை அதில் வச்சு உருட்டையாக வச்சு செய்ய வேண்டியது தாங்க. பாருங்கள், 2 கைக்கு இடையில் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா எவ்வளோ மெலிசாக தேவையோ அவ்வளோ மெலிசாக ஊற்றிக்கினே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி அழுத்தம் கொடுத்து செய்யுங்க. பாருங்கள், 2 கைக்கு இடையில் வச்சு நீங்கள் உருட்டினீங்கன்னா அழகாக ஷேப்பாக வந்துடும். நமக்கு தவா எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பெரிய தவாவாக இருந்ததுன்னா கொஞ்சம் நீட்டாகவே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தவாவுக்கு தகுந்த மாதிரி வாழைக்காவை ஸ்டஃப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு குச்சியில் நடுவில் வச்சுட்டு 2 கையால் இப்படி இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்டில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இது மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. 2 கையால் செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க. அழுத்தி விட்டுருங்க. இதே மாதிரியே எல்லாத்துலேயும் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அவ்வளவும் எத்தனை குச்சி தேவைப்படுதோ அது மாதிரி செஞ்சு வச்சுருங்க.
நான் முன்னாடியே தவாவை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிறத பொறுமையாக எடுத்து வைங்க, இல்லைனா கீழே விழுந்துடும். பொறுமையாக எடுத்து வைங்க. சரி, ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து திருப்பி விட்டு வேக விடுங்க. பொறுமையாக திருப்புங்க. ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. கையால் திருப்ப முடியலன்னா இது மாதிரி ஒரு தோசை திருப்பி வச்சு லைட்டாக பரட்டி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டுக்கினே இருங்க. ஒரே பக்கமாக இருந்தால் தீஞ்சிடுங்க. இது பாருங்க, ஒரு பக்கம் வெந்தது, மறுபக்கம் நான் திருப்பி விட்றேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம், வெறுமனே சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கட்லெட் மாதிரி இருக்குது நல்லா டேஸ்ட்டாக. நீங்கள் இந்த வாழைக்காவை மீந்து இருந்ததுன்னா குச்சிக்கு போக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட் மாதிரி நீங்கள் பொரித்து சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது. இடையில இடையில எண்ணெய் சேர்த்து வறுத்துக்குங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க, ரொம்ப எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் எடுக்கும்போது பார்த்து எடுங்க, குச்சி சென்டர்லேருந்து வந்துடும். அவ்வளோதாங்க, இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்குது. ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா உங்கள்கிட்ட தவா நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் இடையில இடையில எண்ணெய் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இது மாதிரி எந்த பக்கம் வேகுதோ அந்த பக்கத்தை விட்டுட்டு வேறு பக்கம் திருப்பி விட்டுக்கினே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிக்கினே இருக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குச்சி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் இருக்குது இல்லைங்களா, அதை கூட உருட்டிட்டு நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாங்க. இல்லைன்னா ஐஸ் குச்சி கூட இருந்ததுன்னா அதில் கூட செய்யலாம். ஐஸ் குச்சியில் செய்யும்போது உங்களுக்கு குட்டி குட்டியாக வரும். இருந்தாலும் இதே சுவை தாங்க இருக்கும், ஒன்றும் மாறாது. நீங்கள் அதுவும் செய்யலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுது பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இடையில் வந்து நான் கொஞ்சம் கறியில் நெருப்பு கறி எட்டுன்னு வந்திருக்கேங்க. அதில் ஒரு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அந்த நெய் விடும்போது புகை வருங்க. அந்த டைமில் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் அப்படியே அந்த புகையிலே இருக்கட்டுங்க. பாருங்கள், நான் 5 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். அந்த நெய் வாசனை, இந்த புகை வாசனை எல்லாம் நல்லா இருக்குதுங்க வாசனையாக. பாருங்கள், இன்னமும் அந்த புகை வந்துன்னு தான் இருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண்வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. தேங்க்யூ.